அப்போ வணக்கம் உறவுகள், எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் செல்வன் கிச்சனில் நாங்கள் வடிய ஒன்று சுட போகிறோம். ஸ்பெஷலான வடை 3 பருப்பை வச்சு வடிய ஒன்று, 4 பருப்பு. இதை பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அடுத்தது பருப்பு, பசிப்பருப்பு, அதாவது கரைக்கி வைக்கிற பருப்பு. இதை வச்சு ஒரு வடையுண்டு, கடலை வடை மாதிரி தான் இது. மிக்ஸ் வடை சின்ன அப்படி உருட்டி எடுத்துக்கொண்டு நான் போட போகிறோம். தட்டி பிரிச்சு பிரிச்சாக போடாமல் சின்ன போட்டால் அவிஞ்சு நல்லா இதாக வரும். இது இப்படி செய்து பாருங்கோ. மாவு ஒன்றும் கலக்கிறதில்ல. நீங்கள் விரும்பினா கொஞ்சம் இந்த முறுப்புக்கு ரவை மாவு ஒரு 1/2 கப்பு கலக்கலாம். நான் கலக்கே இல்லை, அதனால் அரிசி மாவு கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு கணக்கே இல்லை. அல்லது உங்கள்கிட்ட இது இருந்தால் மரவள்ளி மா இல்லை சோளம் மா இருந்தால் 1/2 கப்பு கணக்கு போடுறீங்க. இப்படி போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியதான். நான் இது முதலே அரைச்சி எடுத்துட்டேன். இது எத்தனையோ முறை போட்டுதான். நான் இது புது விதமான வடை, நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல அருமையான ருசியாக இருக்கும். அதாவது கரைக்கி வைக்கிற பருப்பு, கடலைப்பருப்பு, பட்டாணி கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் சேர்த்துத்தான் இந்த வடை நான் செய்கிறேன். இப்போ பாருங்க, பொரிஞ்ச பிறகு நெருப்பு கொஞ்சம் கூட இருக்கு. ரொம்ப பிரட்டி விடுவோம். அப்போ இதுக்கு தெரியும் தானே, உளுந்து, கடலைப்பருப்பு, பட்டாணி கடலை, அதாவது இந்த என்னன்னு சொல்கிறது, வெள்ளை கடலை இருக்குல்ல, சும்மா சாப்பிடக்கூடிய கடலை உண்டு. அது இந்த இது மாதிரி நைஸாக இருக்கும். பட்டாணி கடலை என்று தான் எனக்கு சொல்கிறது. என்ன இதில் இப்போ இந்த 4 பருப்பையும் நீங்கள் என்ன செய்யுங்கோ, ஒரே இதுக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டு அடித்து எடுத்துக்கொள்ளணும். விரும்பினா கொஞ்சம் நீங்கள் சோத்தை போட்டு ஒரு 1/2 கரண்டி சோறு, பழஞ்சோறு, சுடுசோறோ இதை போட்டு அரைச்சி கொள்ளலாம். இப்போ முறுப்பாக இருக்கும். அடுத்து அதுக்கு தேவை இந்த வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை அப்படி போடணும். நான் போட்டு அரைச்சேன்னா இஞ்சி, ஒரு துண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய். நீங்கள் போடேக்கோ இஞ்சி உள்ளியும் ஒரு பாதி, ஒரு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் வேண்டாம் பாதி போட்டுட்டு
மிஷின்லேயே அடித்து எடுத்து இந்த பருப்போடைய அடித்து எடுத்துலண்டா உப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கணக்காக கூடாமல் அடித்து எடுத்தியலண்டா அந்த மாதிரி வெறும் இப்படி சுட்டு எடுக்கிறதான் வேலை. பெரிய வேலை இல்லை. உளுந்த நீங்கள் உளுந்து பயறு என்ன உளுந்து கடலை பருப்பு பட்டாணி கடலை பாசிப்பருப்பு அதை கரைக்கு வைக்கிற மஞ்சள் பாசிப்பருப்பு அதை போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அடித்து எடுங்க. ஒரு வெங்காயம் கலவுங்கோ கலந்து சுட்டு எடுத்தியதுன்னா வடை ரெடி. அருமையான வடையாக இருக்கும். மிக மிக ருசியாக இருக்கும். இலவானது. விருந்தினர் வந்தால் சுட்டு கொடுங்க. பாராட்டிட்டு போயின உங்களை புது விதமாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். இப்போ உளுந்து கணக்கை வீட்டில் உளுந்து கணக்கே இல்லை, கடலை பருப்பு கணக்கே இல்லையண்டா இப்படி நாளையும் கலந்து நீங்கள் செய்தியலண்டா அருமையான ஒரு வடை வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் சுட்டு சாப்பிட்டுட்டு அப்போ சொல்லுங்கோன்னு சொல்லணுன்னு தெரியல. இப்போ நான் இப்போ எனக்கு வீட்டில் நான் சும்மா இருக்கிறேன் இல்லை, பென்சிலில் இருக்கிறபடியா சின்னனா இந்த வேலை சேர்றேன்னு சும்மா இருக்கலாதான் உழைச்சகை. அப்போ சேர்றேன் கிடைக்கல. பார்ப்போம், யாரும் கிடைச்சா சொல்லுங்கன்னு ஏதாவது. இப்போ சாமியில் இருந்ததானே அன்னைக்கு போகிறந்தான் போனால் பேச போகிற நேரத்தில் போய் இந்த வேலை வேறு. ஆனால் இருந்தாலும் அப்போ இப்படி வடை வந்து நல்லா இரண்டு வரி சுடுபட்டு கொஞ்சம் பொன்னுறத்துக்கு வெறிக்க நீங்கள் இந்த எண்ணெய் குமிழி வந்து கணக்க கொதிக்காத மாதிரி இருந்தால் வடை வந்து உள்ளுக்கும் அஞ்சிடும். இது கொஞ்சம் தடிப்பான வடையண்ட வடியால் கொஞ்சம் அவிய உள்ளுக்குள்ளே லேட்டாகும் தானே. அப்போ பார்த்து நெருப்பை குறைச்சி வையுங்க. கூட்டினா டக்கண்டு கறி போடும். இப்போ நான் வந்து கூட்டி வச்சுட்டேன், 12 விட்டுட்டேன். இப்போ நான் 9 விட்டுருக்குறேன். பார்ப்போம். அப்போ நீங்களும் சுட்டு இப்படி சாப்பிடுங்கவான். வேறு எண்ணத்தை சொல்வதனால் வீடியோவை வந்து பார்த்துட்டு எனக்கு என்னென்று போடுங்க. நார்மலி எப்போ எடுக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்கு. இது வந்து 4 பருப்பு சேர்ந்த பருப்பு வடை, கடலை பருப்பு வடை. ஓகே, இப்போ ரொம்ப கையை நினைச்சு கொள்ளுங்கோ. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி போட ஒட்டியாதான் டக்குன்னு போட்டு விடுங்க. இது எண்ணெய் கொதித்து கொண்டுங்க. இந்த மனம் மாறி ஒரு தண்ணியாக இருக்கும். டக்குன்னு எனக்கு தனி எல்லா இதுவும் தெரியும். எனக்கு அதை விட சமையல்னா சரியான விருப்பம். என்ன உறுதியாக சின்ன பாட்டு போல இப்போ நான் இந்த குச்சினி இதுகளெல்லாம் செய்தேன்னா வேலை எல்லாம் எல்லா விதமான வேலையும் செய்தாச்சு. 12 விதமான வேலை தெரியும். அப்போ ஏதோ தெரிஞ்ச மாதிரி செய்யலாம். நான் ரெஸ்டாரண்ட் வந்து புறக்க ஆசை. எல்லாம் எங்களோட பிள்ளைகள் வெள்ளோணுமெண்டு உழைச்சது எல்லாம் கொடுத்தேன். கடையில் விட வச்சு கொடுத்தேன், காரை வச்சு கொடுத்தேன், சீட்டு எடுத்து கொடுத்தேன், உழைச்செல்லாம் கொடுத்தேன். கடையில் எல்லாத்துக்கும் எண்ணற்ற ஆதாரங்கள் துண்டு வைக்கிறாருக்கு. அதில் வச்ச நெற்றோடு
தந்த இதுக்கு காசு கொடுத்தாங்க நீங்கள் சின்னத்தோடு இருக்குது. என்ன செய்கிறோம்? இப்போ நான் எனக்கு இது என்ன இல்லை, கடைசி காலத்தில் இணைக்கே இல்லை. அப்படி சரி ஏதாவது பரம்பரையாவது நல்லா இருக்கணும், இனி வர வருங்காலத்துலேயே நான் இருக்கணுமென்று தான் கொடுத்தேன். அதுக்கு பிறகு தனது யுத்தத்துக்கு பிறகு ஜனங்களுக்கு நடந்து கொடுத்தேன். எல்லாம் கொடுத்து செய்துட்டு இப்போ கடைசி காலத்தில் என்றால் நீ லோனும் எடுக்க இயலாது, உதவியலும் இல்லை, தனி மனுஷன். அப்போ பிள்ளைகள் இருக்குன்னே அங்கே படித்து கொண்டிருக்குனே அங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டுகள் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கும் புதுமையான சமையல் செய்து புதுமையான சாப்பாடு செய்து ஜனங்களுக்கு கொடுக்குவோம். சும்மா கொடுக்கலாது நியாயமான விலையில் சுத்தமாய் சுத்தமாய் ருசியாய் கொடுப்போம். அப்போ அதுதான் இப்போ பாருங்க, நான் வடைய உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா. படம் இப்படி இருக்குது, கலர் அடிக்குது இல்லை, 4 பருப்பு ஜந்தோடைய கருப்பருப்பு தெரியும் தானே, மஞ்சள் பருப்பு சிவப்பு. சரி ஒருக்கா வாயில் வச்சு கடித்து பார்ப்போம் எப்படி இருக்கு. சுடுது. சூப்பராக இருக்கும். முதலாக செய்தனா அருமை. சம்பளம் ஒன்று இருந்தால் அல்லது சோறு இந்த தேங்காய் சட்னி சம்பல் வந்து அருமையாக இருக்கும். அப்பஞ்சில் உள்ள அப்புறம் செய்வேன் சம்பல். என்னடா கண்டுஞ்சதானே தேங்காய் பூ இருக்குட கண்டு போட்டு மெசில் அடித்து எடுக்கிறதானே. இந்த மாதிரி உடலில் அடித்து அம்மியில் அடித்து கொண்டு நிற்கிறதுல தானே. அப்போ சரி பாருங்க, வேறு என்ன டைம் கூடக்கூடாது, இதுதான் வடை. அப்போ நான் இனி இப்படியோ செய்து எடுக்க போகிறேன், மிச்சத்தையும் போட்டு எடுக்க போகிறோம். அப்போ பாருங்கோ, வடையை வடை இப்படி இருக்குண்டு இதுக்கு சோசுகளை விட்டு சம்பல் வகை விட்டு சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதான். சரி அப்போ பாருங்கோ, நன்றி வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் செல்வன் கிருஷ்ணன். இன்பமே சொல்வே எல்லோரும்